இந்த தலைவர் இது தொடர்பான ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன்மொழிந்திருந்தார். நீதித்துறை வந்து சங்கிமயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருந்தார். அதாவது தீபமேற்றம் போகணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கிறவங்க யாருமே வந்து பக்தர்கள் கிடையாது. அவங்க வந்து மதவாதிகள். எப்படி நாங்கள் மதவாதிகள்னு அவங்கள சொல்கிறோன்னா, முதல்ல வந்து இதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அவங்க, நாங்கள் வந்து மத வெறுப்புகளை வந்து உமிழ்கிற மாதிரி எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வந்து பேச மாட்டோம், முழக்கங்கள் இட மாட்டோம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. நடந்தது அப்படியா? நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து அயோத்தியா மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ரியல் இன்டென்ஷன் என்ன? அவங்களுக்கு என்ன பிளான் இருக்குது? அவங்க இதுக்கான ஒரு வெப்சைட்டே வச்சு நடத்துகிறாங்க. ரீக்ளைம் ஆஃப் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பியூட், அதாவது வந்து ஒரு வழிபாட்டு தலத்தில் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமும் இருக்கும், இந்து மதத்தை சார்ந்தவங்களுடைய வழிபாட்டு தலமும் இருக்கும். சில இடங்களில் இந்து மதத்தை சார்ந்தவங்க வழிபாட்டு தலம் இருக்கும், கிறிஸ்தவங்களுடைய வழிபாட்டு தலமும் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கும். இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான டிஸ்பியூட் ரிலீஜியஸ் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடங்களை எடுத்து இதை ரீக்ளைம் பண்ணணும். இப்போ அயோத்தின்றது ஷெட்டில்டு மேட்ரு, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்களுக்கு மதவாதிகளை வந்து அந்த மத நம்பிக்கை உடையவங்களை வந்து தூண்டி மத வெறுப்பை பரப்பி அரசு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க. வட இந்தியாவில் நம்ம பல இடங்களில் அதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த திருப்பரங்குன்றது அவங்க அஜெண்டாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் ஆர்எஸ்எஸ் உடைய அசைன்மெண்ட் இது. அந்த அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ திமுக ஆட்சி காலகட்டத்தில் அவங்க ஒரு பிரசிடெண்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன் இது வந்து எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்திலையோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலையோ, கலைஞர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலையோ இதை நிறைவேற்றி இருந்திருக்கலாமே. இப்போ எடப்பாடி பேசுகிறார்ல, ஏன் இது ஒரு தீபம் ஏற்றிட்டு போகிறதுல என்ன பிரச்சனைன்னு. அவர் 4 வருஷம் ஆண்டுட்டு இருந்தார்ல, தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார்ல, அந்த நேரத்தில் அவர் அலோவ் பண்ணியிருக்கலாமே. அப்படி கிடையாது. அந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு அங்கே தீபம் ஏற்றணுன்றது பிரச்சனை கிடையாது. முதல்ல அது தீபத்தூணா நிலக்கல்லான்ற ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இதை முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. இப்போ அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். அது சர்வே தூணுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதற்கான எவிடன்சஸை இவங்க சொல்கிறாங்க. சிமிலாரிட்டிஸ். ஆமாம். அப்போ சர்வே ட்ரோபோகிராஃபி சர்வே நடக்கும்பொழுது வந்து ஊன்றப்பட்ட கல்லுன்னு சொல்கிறாங்க. தீபத்தூண் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் தீபம் எத்தனை வரலாறு நீ சொல்லணும். ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ் இருக்கணும், இல்லைனா வந்து ஒரு சட்டம் இருக்கணும், இல்லைனா அதுக்குன்னு ஆகம விதி இருக்கணும். எதுவுமே கிடையாது. இந்து நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக நம்பிக்கை உடையவர்களும் அது வந்து தீபமேற்றும் தூண் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆகம விதிப்படி தீபத்தூண் ஒரு கான்செப்ட் இல்லைன்ற மாதிரி அந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிளேஸ் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வருது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த